ஸோ ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஒரு குட்டி ஸ்டேஷ்னரி ஹால் தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் இதை நான் எதுக்கு ஒரு வீடியோவாக எடுக்கிறேன்னா, நான் நிறையா ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரியான திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கண்டினியூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவுச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸும் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த பவுச் வந்து என் டாட்டர் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டுட்ருக்கா, எனக்கு இந்த மாதிரி பவுச் வேணும், ஃபர் வச்ச மாதிரி பவுச் வேணும்னு சொல்லிட்டு. இது கூடவே இப்படி ஒரு யூனிகார்ன் கீ செயின் அண்ட் இதில் வந்து நிறையா இன்க்ளூடடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஷேப்பில் வந்து இது ஒரு ஹைலைட்டர். ஆப்வியஸாக இது அவளுக்கு யூஸ் ஆகாது, பட் வந்து இதோட இன்க்ளூட் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு யூனிகார்ன் தீம் தான், பட் இதுக்கு கொஞ்சம் மேட்சே இல்லாமல் இந்த பேட்மேன் லெட் பென்சில் அமைச்சிருக்காங்க. பட் இட் லுக்ஸ் க்யூட் அண்ட் என் பொண்ணுக்கும் இது பிடிச்சிருக்கு, அதனால் கீப்பிங் இட். அண்ட் தென் நம்ம சின்ன வயசுலலாம் விளையாடுவோம். நீங்கள் ஒரு 90s கிட்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு இது தனியாகவே ஒரு கிளாஸில் வச்சு நான் விளையாடிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இது ஒரு பென்னு. நான் இதை ஓப்பன் பண்ணல. அண்ட் இதுவும் ஒரு பென் தான், பட் இது வந்து ப்ளூ பென்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து மல்டி கலர் பென், எல்லா கலரும் ரெட், ஆரஞ்ச், க்ரீன், ஸ்கை ப்ளூ, பர்பிள் அந்த மாதிரி மல்டி கலரில் இருக்குது. அண்ட் இந்த ஃபர் வச்ச பென் வந்து அவர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கா. இது கூடவே 2 ஸ்மைலி இரேசர்ஸ் அண்ட் ஒரு பென்சில் டாப்பர் யூனிகார்ன் பாடி வச்ச மாதிரி. அண்ட் இது எல்லாமே அரௌண்ட் ஒரு 160 நினைக்கிறேன். எக்ஸாக்ட் ப்ரைஸை நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு ஜூஸ் கொடுத்து விடுற பாட்டில் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கியிருக்கேன். நல்லா லாக் ஆகிருக்கு, ஆக்சுவலாக ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் இது கூடவே வந்து ஒரு ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இஃப் இன்கேஸ் ஃப்யூச்சரில் எதனா ஒரு லாக் உடஞ்சிச்சுன்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்ட்ராக்கான கேப்பும் ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசை இந்த மாதிரி ஜூஸ் கொடுத்து விடுறது அதெல்லாம். அண்ட் அவளுக்குமே அது ஆசை தான். ஸோ இந்த மாதிரி பட்டன் மில்க் ஜூஸ்லாம் எனக்கு கொடுத்து விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். இது குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நல்லா வெயிட்டாகவே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்ப்போம். ஸ்கூலுக்கு பனானாலாம் கொடுத்து விடுவேன் சம்டைம்ஸ். அதை வந்து நான் கட் பண்ணி கொடுத்து விடுவேன். அது வந்து கலர் ஆப்வியஸாக சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் வந்து இந்த பனானா கேஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே தோணிட்டு இருந்துச்சு ரொம்ப நாளாக. அண்ட் இது வந்து ஒரு நல்ல டீலில் கிடச்சிது. பேக் ஆஃப் 3. இதோட ப்ரைஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் இருக்குது. ஸோ குட்டி பனானாவாக இருந்துச்சுன்னா நம்ம 2 வச்சுக்கலாம். பெரிய பனானானா நம்ம ஒன்று வச்சு கூட எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். ஆல்ரெடி நான் இதில் ஒன்று யூஸ் பண்ணேன், நல்லாயிருக்கு. தேர்ட் ப்ராடக்ட் என்னென்னா இந்த க்ரையான்ஸ் தான். இதில் வந்து 28 ஷேட்ஸ் இருக்குது. அண்ட் இது கூடவே வந்து ஒரு இரேசர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கிட்டு அழைக்கிற மாதிரி, நம்மளோட கையில் இருக்க அழுக்கே வந்து எரேசரில் பட்டு எரேசர் வந்து அழுக்காகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த டாம்ஸ் க்ரையான்ஸ் கூட இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இது பாக்ஸோடு வருது. ஸோ தட் வந்து இதுக்காக நம்ம தனியாக ஒரு பாக்ஸ் வாங்க தேவையில்லை. அண்ட் வந்து இப்படியே இது இந்த சைஸில் இருக்க க்ரையான்ஸ் இந்த சைஸில் இருக்க க்ரையான்ஸ் இது ஃபுல்லாகவே க்ரையான்ஸ் தான். இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து நான் படிக்கும்போது வாங்கணும்னு ஆசைப்பட்டது, வாங்க முடியல. ஸோ என் பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஸ்கெட்சு.
இது வந்து இதுவும் அதே மாதிரி தான், பாக்ஸோடு எவ்வளோ அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது அழகாக நம்ம பேக்கில் வச்சுட்டு கேரி பண்ணிட்டு போனாலே போதும். ஸோ எனக்கு இது நிறைய நடந்திருக்கு. ஸ்கெட்ச் வந்து மூடி தனியாக போயிடும், ஸ்கெட்ச் தனியாக போயிடும், ஸ்கெட்சில் இருக்கிற அந்த இது எல்லாமே பேக்கில் எல்லாம் கிறுக்கிருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும் இந்த பாக்ஸில் இருக்கனால. ஸோ இது வந்து 24 ஷேட்ஸு, எல்லா கலருமே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷார்ப்னர். ஆக்சுவலாக என்னென்னா இந்த இயர் எல்லாமே அவங்களுக்கு யூனிகார்ன் தீம் பேஸ் பண்ண மாதிரியே வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஒன்றையும் பார்த்து தேடி பிடிச்சி வாங்கினேன். அண்ட் அதில் இந்த ஒரு க்யூட்டான செட் ஆஃப் 3 ஷார்ப்னர்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதில் ஷார்ப் பண்ணணும்னு தோணுமா இல்லை இதை வச்சு அழகு பார்க்குறதான்னு எனக்கு தெரில. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா கொடுத்து விடலாம். ஆப்வியஸாக தொலைப்பாங்க இல்லை உடைப்பாங்க, எதனா ஒன்று நடக்கும். ஒன்று ஒன்றா கொடுத்து விடலாம் அப்படின்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு யூனிகார்ன் எரேசர் செட்டு தான். இது நான் லோக்கல் ஸ்டோர், அதாவது சரவணா ஸ்டோர்லேருந்து வாங்கினது. ஒரு 43 ருபீஸ்க்கு வாங்கினது. இதுலேயும் இது வந்து கொஞ்சம் முன்னாடி வாங்கினது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. அதில் இது யூனிகார்ன் அப்படியே இருக்குது, அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. அழகாக இருக்குல்ல. அண்ட் யூனிகார்ன் கூடவே இந்த ஒரு ரெயின்போ எரேசர். ரெயின்போ கலரில் இல்லைனாலும் ரெயின்போ தான் இது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இப்போ ஏன் இவங்க வந்து இவ்வளோ ஆர்வமாக உட்காந்துருக்காங்கன்னா, நான் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன். இது வந்து இவ்வளோ ப்ளெயினாக இருக்கு இல்லையா, இது கூடவே நிறைய திங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கொரியன் தீம் வாட்டர் பாட்டில், ரொம்பவே நல்லாயிருக்கு. சூப்பர் குவாலிட்டி பிளாஸ்டிக், அமுக்குனா கூட அமுங்கலை. அண்ட் ஆல்சோ நான் இதில் தண்ணிலாம் ஃபில் பண்ணி ஸ்பில் ஆகுதான்னு பார்த்தேன், நல்லாவே சூப்பராக லீக் ஆகாமல் இருக்குது. நான் யூஸ்வலாக அவளுக்கு ஸ்டீல் வாட்டர் பாட்டில் தான் வாங்குவேன். பட் அவளுக்கு வந்து அது ராசியே இல்லை. என்ன தான் நான் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் தேடி வாங்கி கொடுத்தாலும் அவள் வந்து என்ன பண்ணுவான்னு தெரில, தண்ணி லீக் ஆகிடுது. அதனால சரி நம்ம பிளாஸ்டிக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கே வாங்கிட்டேன். அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் கூட கொடுத்த திங்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இது கூட வந்து நிறையா என்ன கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான திங்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நார்மல் ஸ்டிக்கர்ஸு அண்டு வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி 3D ஸ்டிக்கர்ஸ் அண்ட் வந்து இது சிப்பர் பாட்டில், ஸோ சிப் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ சிலிக்கான்லேயும் கொடுத்துருக்காங்க. இது ஐ திங்க் இதில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எப்படி பண்ணணும்னு எனக்கே தெரியல, இதுக்கு மேலே தான் நான் பார்க்கணும். அண்ட் வந்து இந்த பாட்டில் வாஷ் பண்ணுறதுக்கான வாஷிங் ஸ்பாஞ்சும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இதையுமே அவள் தான் எனக்கு சொன்னான். எவ்வளோ நல்லா இருக்குல்ல பாட்டில், ஜாலியில். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் அவங்க தான் ஒட்டுவாங்க, அதுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் எங்கன்னா பிக்னிக் போகிறாங்க ஸ்கூலுக்கு அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் மேட் ஆஃப் ரப்பர். இதை வந்து நம்ம பாட்டிலோட இந்த நெக் பார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். nothing will happen down, don't worry, be happy. நான் அது பார்க்கலாமா, கண்ணில் இது போட்டுருச்சுமா போய் சொல்லிட்டான். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வைத்துக்கிட்டேன் ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே அவங்கள ஸ்டிக் பண்ண வச்சிடலாம். ஓகே, எந்தெந்த ஸ்டிக்கரை வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு மேடம் டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஒட்டிப்பாங்க. ஓகே, 20 minutes later. ஓகே, இப்படி தான் நாங்கள் எல்லா ஸ்டிக்கர்ஸையும் இது பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னா வந்து இட்ஸ் அ நைஸ் ஆக்டிவிட்டி ஃபார் கிட்ஸ். பட் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு இந்த ஸ்டிக்கர் இதுலேருந்து எடுக்கிறதுக்கு. நிறைய கிழிஞ்சு போச்சு. அதர்வைஸ் இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா லன்ச் டவல் தான். இது கொஞ்சம் நிறைய இருக்கும் லன்ச் டவல். இது என்ன பேக் ஆஃப் 12 ஃப்ரீயாக வந்து இந்த கர்ச்சிஃப் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, அந்த சைஸில் கொடுத்துருக்காங்க. இது நிஜமாகவே சீரியஸாக சூப்பர் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது ஒன்று மட்டுமே 30 to 40 ருபீஸ் விற்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கடையில் வாங்கினோன்னா.
இதோட ப்ரைஸ் எனக்கு எவ்வளோன்னு இப்போ ஞாபகம் இல்லை, பட் ரொம்ப கம்மி தான். சைடில் மென்ஷன் பண்ணுறேன் ப்ரைஸை. குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. நீங்கள் லன்ச் டவல் வாங்குறதா இருந்தால் யூ கேன் டெஃபினெட்லி ஆப்ட் ஃபார் இட். அவ்வளோதான். இதோட வந்து நான் இதுக்கு மேலே தான் நாளைக்கு ஸ்கூலு அண்ட் இப்போ வந்து மணி 12 கிட்ட ஆயிடுச்சு. நான் இதுக்கு மேலே தான் வந்து ப்ரௌன் ஷீட்லாம் போட போகிறேன். இவங்க ஏன் என்ன முடிச்சிட்ருக்காங்கன்னா, இவங்க வந்து 3rd ஸ்டாண்டர்ட் போகிறாங்க அண்ட் சிபிஎஸ்சி சிலபஸ். முன்னாடி கொடுத்த ஹோம்ஒர்க்கே இப்போ தான் அவங்க முடித்தாங்க. அதனால் இது வரலும் முடிச்சிட்ருக்காங்க. இப்போ அவங்க போயிடுவாங்க. இதுக்கு மேலே நான் உட்காந்து ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு பேக் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்குறேன். ஓகே வெயிட், நான் பேக் காமிக்கவே இல்லை. ரொம்பவே ப்ரிட்டியான பேகு. யூனிகார்ன் தீம்ன்றனால ஆப்வியஸ்லி பேகும் யூனிகார்ன் தீம் தான். ஒரு சூப்பரான பேக், ஒரு நல்ல வாட்டர் ரெசிஸ்டன்ட் பேக். மெயினாக அதுதான். நிறைய ஜிப்பு இருக்குது, அதாவது நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 ஸ்மால் பாக்கெட்ஸ் 3 அண்ட் இது வந்து ஒரு பிக் பாக்கெட்டு. இல்லை, இதுவுமே ஸ்மால் பாக்கெட் தான். இது பிக் பாக்கெட். அண்ட் ரொம்ப பெருசு இது ரெண்டும். இதுவும் இஃப் நம்ம வந்து இது வந்து ஸ்கூலுக்குன்னு இல்லை, லேப்டாப் கூட எடுத்துகிட்டு போகலான்னு தான் நினைக்கிறேன் இந்த பேக்கில். பட் ஸ்டில் ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. இதை நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை, ஒரு லோக்கல் ஸ்டோரில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து அரவுண்ட் 1300 சம்திங். 1375 இது ஆக்சுவலாக. ஒரு சூப்பரான பர்ச்சேஸ். ஸோ ஃபைனலி ஒரு 1 hour இருக்கும், இல்லை அதுக்கு மேலே கூட இருக்கும். எல்லாமே ப்ரௌன் ஷீட்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ப்ரௌன் ஷீட் இல்லை, கவர். ஏன்னா சில டைம் வந்து ப்ரௌன் ஷீட் போட சொல்கிறாங்க, சம்டைம்ஸ் ஏன் போட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் அந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் கவர் போட்டுட்டேன். இல்லைனா வந்து 1 monthலேயே இந்த அட்டைலாம் தனித்தனியாக வந்துடும். அந்தளவுக்கு வந்து நம்ம பசங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக அண்ட் மெயினாக நான் இந்த வீடியோ எதுக்கு இப்போ எடுக்கிறேன்னா, ஒரு முக்கியமான விஷயம் நான் வாங்கியிருந்தேன். அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுதான் என்னென்னா லேபிள்ஸ். நம்ம படிக்கும் போது நம்ம இந்த பார்பி டால் அந்த மாதிரி பொம்மை போட்டது எல்லாமே வாங்குவோம். எனக்கு மீஷோவில் வந்து நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. கஸ்டமைஸ்டு லேபிள். நம்ம கிட்ஸோட ஃபோட்டோ போட்டுக்கலாம், அவங்க நேம் அண்ட் செக்ஷன் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணியே நம்ம இது பண்ணிக்கலாம். ப்ரைஸ் என்னென்னா ஆக்சுவலி 96 rupees தான். 36 பீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ளூ கலரில் இருக்குல்ல, நம்ம வந்து அதை வேறு கலரில் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து பாப்பா ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பா. ஸோ அதுக்கு இது மேட்சிங்காக இருக்குன்னு நான் அப்படியே விட்டுட்டேன். ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்குல்ல, எப்படிலாம் வந்துச்சுல்ல. நம்ம படிக்கும் போது அந்த மாதிரிலாம் இல்லை. அதை நினச்சி வருத்தமாக இருக்குது. பட் அட்லீஸ்ட் நம்ம பசங்களுக்கு நாச்சு கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். நான் மென்ஷன் பண்ணியிருக்க ப்ரைஸ் எல்லாம் இப்போ நீங்கள் செக் பண்ணும் போது கூட குறைய இருக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ஆர்டர் பண்ணி ரிசீவ் பண்ணியே ஒரு 20 daysக்கு மேலே ஆகுது. அண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்க ப்ரைஸ் எல்லாமே வித் டிஸ்கவுண்ட். நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் மோட் சூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் அவைல் த டிஸ்கவுண்ட் அண்ட் சேவ் மோர், பட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். சரி, இப்போ நம்ம குயிக்காக பேக்கை ரெடி பண்ணிடலாமா? ஓகே. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பவுச்சை ரெடி பண்ணிடலாம். பவுச்சில் வந்து நான் எல்லா ஷார்ப்னரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. என் பொண்ணுக்கு வந்து பர்பிள் ரொம்ப பிடிக்கும். ஸோ பர்பிள் ஷார்ப்னர், ஸ்கேல், இரேசர், நார்மல் இரேசர் ஒன்று வைக்கிறேன். அண்ட் அவள் யூனிகார்ன் இரேசர் கேட்டனால அதுவும் ஒன்று வைக்கிறேன். அண்ட் பென்சில், அப்படி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் வச்சாச்சு. அண்ட் ரொம்ப ஆசையாக கேட்டு அதை கொடுப்போம். ஐ ஹோப் அவன் நல்லபடியாக அதை வச்சுப்பான்னு நினைக்கிறேன். நார்மல் பென்சில் வச்சாச்சு அண்டு லெட் பென்சிலும் வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் பவுச்சில். மீதியெல்லாம் ஃபார் லேட்டர் யூஸ். ரொம்ப லேட் நைட்டாக ஆனதுனால அவங்க தூங்க போயிட்டாங்க. ஸோ நான் தனியாக அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. மார்னிங் எழுந்து
எழுந்ததுக்கப்புறம் எங்கெங்கே எதை நான் வச்சுருக்கேன்னு சொல்லிடுவேன். நோட்ஸ் எல்லாம் ஒரு சைடும், பெரிய புக்ஸ் எல்லாம் ஒரு சைடு. இதுவே ஹெவியாக தான் இருக்குது. அண்டு ஃபைல்ஸ் எல்லாம் இது வந்து அவங்களுக்கு ஹாலிடேயில் கொடுத்த ஹோம் ஒர்க்ஸு அது எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஸோ இதுவும் நோட் சைஸில் இருக்கனால இதில் இதை வச்சிடலாம். நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதிகமாகவே இருக்குது, தேவைக்கு மேலே கம்பார்ட்மெண்ட்ஸே இருக்குது. எதில் எது வைக்கிறதுன்றதே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. அண்ட் பவுச் வந்து இதில் வச்சிடலாம். அதான் இப்போ இந்த 2-3 கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அதில் அவங்களே எதனா ஃபில் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவ்வளோதான். லாஸ்ட்டாக ரஃப் நோட்டு, ஸோ அவ்வளோதான். பேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெவியாக இருக்குது பேக்கே, இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இன்னும் ஃபுட் வேறு எடுத்துகிட்டு போவாங்க, அது ஒரு வெயிட்டாக இருக்கும். பட் அவங்க வந்து வேனில் போகிறனால வெயிட் கேரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கடைக்கு போனோன்னா நிறைய வெரைட்டி இருக்கும். நம்ம எதை வாங்குகிறோம் எதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே வாங்கிடுவோம். அண்ட் ப்ரைஸும் வந்து நம்ம நேரில் போய் வாங்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இதுவே நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுலேயும் நம்மளுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது தான். பட் ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்குது. மீஷோவில் வந்து நான் நிறைய பொருள் நான் மீஷோவில் தான் வாங்குவேன். அதில் வந்து நம்மளுக்கு நல்ல டீலில் கிடைக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு vlog நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்திருக்கேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. நான் உங்களை அடுத்த vlogல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.